கண்ணியமும் தாய்மை குணமும் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன் அற்புதமாக இருக்குங்க. நிறைய நல்ல விஷயங்கள் காத்துட்ருக்கு. எதெல்லாம் தவற விட்டீர்களோ அதெல்லாம் கிடைக்க போகிற காலகட்டம் வந்தாச்சு. வீடியோ முழுசாக பாருங்கள். புதுசாக நிறைய பேர் பார்த்து நிறைய கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க, ஆன்சர் கொடுத்துட்ருக்கேன். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்துக்கோங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல உங்கள் ராசிக்கு முதல் பிரச்சனையாக இருக்கிறது பார்ட்னர்ஷிப் பிரச்சனை. அதாவது கணவன் மனைவியாக இருக்கலாம், கணவன் மனைவி அமையாதவங்க ஒருத்தங்க, தொழில் செஞ்சவங்களுக்கு பார்ட்னர். அப்போ பொதுவாக பார்ட்னர் ரீதியாக ஒரு முடிவு தெரியாமல் இருந்தது இந்த கடகராசி. உங்கள் ராசிக்கு 7ஆம் ரீதியான சனி 8லிருந்து வக்ரம் பெற்று 7ஐ நோக்கி வருகிறார். அப்போ 7ஆம் நோக்கி வருகிறார், திருமண வரன்கள் வருகிற காலகட்டம். பிரிந்து போன தொழில் ரீதியான பார்ட்னர் திரும்பி வருகிற காலகட்டம். கணவன் மனைவி பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருகிற காலகட்டம் வெகு விரைவில். ஆக மொத்தம் பயப்படாமல், ரொம்ப நாள் கேஸ் வரைக்கும் போனவங்க பிரிஞ்சிருவீங்கன்னு வரைக்கும் சேரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. சரி, பொறுமையாக யோசித்து குடும்ப உறவுகளை வலுப்படுத்த வேண்டிய நேரம். உங்கள் ராசிக்கு வலுவு சேர்க்கறதுக்காக 2ஆம் அதிபதியான சூரியன் உங்கள் ராசியில் பயன்படுத்தி அமாவாசை யோகத்தை கொடுக்குறார். குடும்பஸ்தானாதிபதி சூரியன் ராசிக்கு வருகிறார். அப்போ உறுதியாக பார்ட்னர்ஷிப் வகையில் ஆதாயம் உண்டு அப்படின்றலாம். முதல்ல உங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்டால் சந்தோஷங்கள் அதிகரிக்கும், பண பெருகம், பண வருவாய் அதிகரிக்கப் போகுது. பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரப்போகிறது. வளர்ச்சி வருமானு ஏக்கம் பெற்றிருந்தவங்க வளர்ச்சி அடைகிற கண்ணுக்கு முன்னாடி வளர்ச்சி தெரிய போகுது. ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து ப்ராசஸ் பண்ண வேண்டிய விஷயம். யார் முதல்ல ஆரம்பிக்கிறது அப்படின்னு இருக்கும். நான் சொல்வேன், கடகராசிக்காரங்க யாருங்க நீங்கள் ஆரம்பிங்க, வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த செய்வனை இருக்குமா அதாக இருக்குமா, அதெல்லாம் இல்லை. கிரக சூழ்நிலை அடிப்படையில் அப்படி வந்திருக்கு. தசாபுத்தி சப்போர்ட் பண்ணிச்சா ஜாதக ரீதியாக அது இன்னும் முழும், அது ஜாதகத்தை பார்த்து தான் உறுதி சொல்ல முடியும். ஆக மொத்தம் குடும்ப நிலை இதில் சுபிச்சம். ஆக வருத்தப்படவே கூடாது. ஃபேமிலி நல்லா இருந்தாலே சந்தோஷம் அதிகரிச்சுன்னு, சந்தோஷம் வந்தால் மற்ற தொழில் ஒன்றுனா போவோம். இதில் அடுத்து ஒரு சிலருக்குன்னா உங்கள் 2ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் 2 சுபகிரகம், அது 2 சுபகிரகம் இருந்து வலுப்படுத்தினே சொல்லுவான். உங்கள் பேச்சு இனிமையாக மாறப்போகிறது, ரொமான்டிக் பேச்சுன்னு சொல்லுவோம். அப்போ கனிவான பேச்சுகள் உங்கள் குடும்பத்தை இன்னும் வலுப்படுத்த போகிறது. மேடை பேச்சு, நிறைய பேர்த்துக்கு உங்கள் பேச்சு மேடை பேச்சு பேசுகிறது, இந்த டிவியில் பேசுகிறவங்க, அப்புறம் ஒரு முக்கியமான இடத்துல முக்கிய பேச்சுகள் பேச வேண்டியது இப்போ ப்ராசஸ் பண்ணுங்கள். சக்ஸஸ் ரேட் அதிகம். இந்த கலை நிகழ்ச்சிகள் நிறைய பேர் இந்த ஆக்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த நேரத்தில் வருவாய் மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கலை கிரகங்கள் இருக்கிறனால உங்களுக்கு யோகமே. இடம் வீடு 4ஆம் அதிபதி 2இல் கூட புதனோட. அப்போ என்ன சொல்லுவான், வீடு சொத்து ரீதியான யோகம் உண்டு, பொருளாதார உயர்வு உண்டு, பதவி யோகம் தானாக தேடி வரும். இது மட்டுமா, உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ரேட் என்ன அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 11இல் குரு மங்கள யோகம் இந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரைக்கும் அந்த வேலை செஞ்சிட்ருக்கு. இந்த குருமங்கள யோகத்தை விட்டுறக்கூடாது. குருமங்கள யோகம் என்னென்ன செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு எதெல்லாம் தடுத்ததோ அத்தனையும் கொண்டு வந்துடும். மங்கள யோகம்னா நல்ல காரியம், திருமணமாக இருக்கும், சுபிட்ச நிலையாக இருக்கும், குழந்தைகள் சம்மந்தப்பட்டது. அவை செவ்வாய் வீடு இடம் வாகனம் சம்மந்தப்பட்டது. கூட குரு இருக்கார். குருங்கிறது கல்வி சம்மந்தப்பட்ட அதிபதி, பணம் சம்மந்தப்பட்ட அதிபதி. இத்தனை கிரகங்கள் சுப கிரகங்கள் 11இல் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம எல்லா விஷயங்களும் முன் ஸ்டெப் எடுக்கிறதா முக்கியம். உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய் 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து 11இல் இருக்கார். இப்போ 2 பாயிண்ட்டு சக்ஸஸ் ஆக போகுது. 6ஆம் இடம்னா வேலை சம்மந்தப்பட்டது. 11இல் இருக்கும்போது என்னென்னா, வேலையில் அதிக வருமானம் அதிகரிக்க போகுது. கூட செவ்வாய்ங்கிற பதவி கிரகங்க. இந்த நேரத்தில் பார்த்தா உங்களுக்கு ஒரு பதவி யோகம் வந்துடும். பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்க இப்போ உங்களை தான் முன்னாடி நிறுத்துவாங்க, ஸ்டேஜில் நிறுத்தி பேச வைப்பாங்க. உங்கள் தலைமையின் கீழ் நிறைய பேர் இருப்பாங்க. அது உங்கள் கண்ட்ரோலில் வருகிற காலகட்டம். அப்போ அருமையாக நல்ல நேரமே சொல்லணும். இதில் வளர்ச்சிக்கான சூழ்நிலை என்னென்னா, 5ஆம் அதிபதி வந்து 5ஆம் இடம் மனசுக்கு பிடித்த திருப்திகரமாக சந்தோஷத்தை கொடுக்குற சூழ்நிலை உண்டு. தொழில் சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா 5ஆம் அதிபதியே 10ஆம் அதிபதி, இதை குலதெய்வ பெயர் கொண்டவங்க, குழந்தையின் பெயரை வைத்தவங்க, பூர்வீக ரீதியாக தலைமுறையாக தொழில் செய்கிறவங்களுக்கு இன்னொரு படி மேலவே லாபங்கள் அதிகரிக்க போகுது. அப்போ என்ன சொல்லுவேன், சார் தலைமுறையாக வருது, அப்பாவோட தொழில் நான் எடுத்துக்கலாமா, இல்லை பூர்வீக ரீதியான தொழில் நான் செய்யலாமா, ஆல்ரெடி நான் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும்
எடுத்துக்கங்க. இந்த நேரத்தில் 2 வருமானம் வருதுங்க உங்களுக்கு. ஆக என்னென்னா வேலைக்கு போயிட்டு சைடில் பிஸ்னஸ் பார்க்குற, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ஸ்டார்ட் அப் நேரம். இந்த ஆவணி மாதம் ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு வேலைக்கு போயிட்டு ஸ்டார்ட் அப் பண்ணலாம். மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குற கால சூழ்நிலை வந்திருக்கு. இப்போ உங்கள் பிஸ்னஸில் ஆல்ரெடி நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ புது பார்ட்னர், வெளிநாடு சம்மந்தப்பட்ட பார்ட்னராக இருக்கலாம். பார்ட்னர் ரொம்ப நாளாக இல்லை சார், அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, திருப்பி வராங்க. ரொம்ப நாளாக இருந்த கிளைண்ட்டு திருப்பி வருவாங்க. ஆக மொத்தம் ரொம்ப நாளாக கான்டாக்ட் இருக்க ரொம்ப நாளாக மிஸ் ஆனவங்க திரும்பி வந்து புது உறவை புதுப்பிக்க போகிறாங்க. கஸ்டமர் வகையில் ஆதாயம், புது கிளைண்ட்டுகள் வராங்க. சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். உங்களை பற்றி, உங்கள் ப்ராடக்ட்டை பற்றிலாம் பெருமையாக பேச போகிறாங்க. பப்ளிசிட்டி கிடைக்கும்போ கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட போகிறாங்க. அது உங்களுக்கு ஆதாயம். இதில் சூரியன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வரப்போகுது. 2ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறைய போகிறார். சூரியன் ஆட்சி பெற்றால் என்ன சொல்லுவோம்னா அது குடும்பஸ்தானம், அது வலுப்பெறுகிறது. 2ஆம் இடம் பணஸ்தானம் அதிகரிக்க போகுது. உங்கள் வாக்குஸ்தானத்தில் நீங்கள் சொல்கிற பேச்சு கரெக்டாக பலிதமாக நடக்கும். அப்போ இந்த நேரத்தில் கரெக்டான வார்த்தைகள் சரியாக பயன்படுத்திக்கணும். சூரியன் சம்பந்தம் 2ல் வந்துட்டாலே கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்கும். அதை மட்டும் கவனிச்சுக்கணும். இந்த நேரத்தில் உங்கள் மேலே ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் வரும், ரொம்ப நீ நான் டாமினேட் பண்ணுறேன், ஈகோ பண்ணுறேன். இந்த ஒரு வார்த்தை அடிக்கடி இந்த கடகராசி கடக லக்னத்துக்கு கூட சூட் ஆகும். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா கொஞ்சம் பார்த்து மட்டும் பேசிக்கங்க, மற்றபடி சுபிச்சமே. அரசாங்க துறைக்கு போக விருப்பப்படுற மாணவர்கள், அது எக்ஸாமுக்கு கோச்சிங் சென்டர் சேர விருப்பப்படுறவங்க தாராளமாக சேரலாம். உங்கள் ராசிக்கே பார்த்திங்கன்னா 2 யோகம்ங்க. ஒன்று வெளிநாட்டு யோகம் உண்டு, இல்லைன்னா அரசாங்க யோகம் உண்டு. நீங்கள் தங்குற இடம் பார்த்திங்கன்னா ஒரு பெண்கள் அதிகமாக வசிக்கிற ஒரு ஹாஸ்டல் ஒட்டி இருக்கிற பகுதியாக இருக்கணும். இல்லைன்னா அப்பார்ட்மெண்ட்டு, குவார்ட்டர்ஸ் இது பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்லுவாங்க எங்கள் வீட்டு பக்கத்திலே கவர்மெண்ட் ஃபேக்கல்ட்டி, வீட்டு பக்கத்திலே குளம் இருக்குது, ஒரு டாக்டர் இருக்காங்க, இந்த மாதிரி சொல்கிற சூழ்நிலை ஒட்டி அமைச்சுக்காங்க. உங்களுக்கு அந்த எனர்ஜி வைப்ரேஷனே அதிகமாக செட் ஆயிரும். சரி, இப்போ குழந்தை சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு வளர்ச்சி. நிறைய பேர் குழந்தைகள் மூலம் நீங்கள் பெருமை அடைய போகிறீங்க. குழந்தை பாசம் இப்போ தான் புதுசாக, அதாவது புதுசாக அவங்க சக்ஸஸ் பண்ண போகிறாங்க. அதை நினச்சி ஒரு புதுசாகவே நீங்கள் மெட்டீரியல் வாங்கி தரதாக இருக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் வாங்கி தரது, இந்த யோகங்கள் உண்டு. வயதானவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க கேள்வி என்னென்னா எங்கள் ஏஜ் குரூப்புக்கு என்னென்ன, உங்கள் ஏஜ் குரூப்புக்கு என்ன வேணுங்கிறீங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி 11ல் இருக்குது. அதாவது பாவா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா எந்த ஒரு வியாதி இருந்தாலுங்க குரு உங்கள் 11ஆம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அனைத்தும் நிவர்த்தியங்க. அப்போ எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் க்யூர் பண்ணக்கூடிய, ஈவன் கேன்சர் சம்மந்தப்பட்ட வியாதி, தொற்று நோய் வியாதி இருக்கிறவங்களுக்கு க்யூர் ஆகிருக்கு. நிறைய பேர் இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்டது, ஸ்டட்டு சம்மந்தப்பட்டது, ஆன்ஜியோ பண்ணவங்க, அதெல்லாம் இப்போ மருந்தின் மூலமாகவே குணப்படுத்தக்கூடிய அம்சம் உண்டு. இந்த நேரத்தில் என்ன நடக்குன்னா ஒரு டாக்டரை மாற்றுறது, ஒரு ஹாஸ்பிட்டலை மாற்றுறது, மருந்து மாத்திரையை மாற்றுறதுன்னு நடக்கும். ஒரு விஷயத்தை மாற்றம் ஏற்படுத்தி உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சர்ஜரிக்கு அவ்வளோ சீக்கிரம் தேவைப்படலை. அவசரப்பட்ட சர்ஜரிங்கிறது வேண்டாம். 1க்கு 2 முறை பாருங்கள். சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். ஜாதக ரீதியாக உங்கள் 12ஆம் இடம் 6ஆம் இடம் எப்படி இருக்குது அதை பார்த்துட்டு தசாபுத்தி சப்போர்ட்டோட தான் பண்ணணும். அப்படி சர்ஜரி பண்ணால் கூட இந்த நாள் கிழமையெல்லாம் இருக்குங்க, அது அடிப்படையில் போனால் தான் சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாகும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு டைம் பண்ணதே போயிடும், இன்னொரு டைம் மறு டைம். ஒரு சிலருக்கு 2வது செக்கப் சொல்கிறாங்க, சின்னதாக ஒரு இதாக இருக்காமா, அந்த மாதிரி வராமல் இருக்குது. நாள் கிழமையை பார்த்து பண்ணிக்கணும். இப்போ 4ஆம் அதிபதி 2ல் பயணித்து கொண்டிருக்கார். 4ங்கிறத வீடு, தாயார், வண்டி, வாகனம். இப்போ வாடகைக்கு விட்டு வண்டி வாகனம் போயிட்டுருக்கிறவங்க, வாடகை வீடு இருக்கிறவங்களுக்கு யோகம் இருக்குது. தாயிடம் கொடுக்கல் வாங்கலாம், அம்மாட்ட பணம் கொடுக்கறது வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. புது ஆடைகள், புத்தாடைகள் வருகிற அம்சம் உண்டு. இப்போ தான் புது ஆடைகள் நிறைய வாங்குவீங்க. ஆடி ஆஃபர் முடிஞ்சால் கூட வாங்குகிற ராசி இந்த கடகராசி. இப்போ புது ஆடைகள், பட்டு சேலைகள், எஸ்பெஷலி பட்டு இருக்கலாம், காட்டன், இன்னும் சந்திரன்னா காட்டன், இந்த காட்டன் சம்மந்தப்பட்டதெல்லாம் விருப்பப்படுறது இந்த கடகராசி அம்சம். அப்போ துணி சம்மந்தப்பட்டது, வார்ட்ராப்பு, அப்புறம் டிவி, இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது ரொம்ப யோகத்தை கொடுக்கும். ஒரு சில தொழில்காரங்களை சொல்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மருத்துவம் சம்மந்தப்பட்டது, அதில் நர்சிங் எல்லாமே வரும், மெடிக்கல் எல்லாமே வந்துடுது. நீர் சம்மந்தப்பட்ட திரவம் பண்ணுறவங்க, கவர்மெண்ட்டு டச்சப், அதாவது கவர்மெண்ட்டு கூட ஏதோ லிங்க் அந்த ரிலேட்டடாக கவர்மெண்ட் கான்ட்ராக்டாக இருக்கலாம், கவர்மெண்ட்டு தொடர்பு இருக்கிறவங்களுக்கு மிகுந்த யோகம். ரொம்ப நாளாக செய்ய வேண்டிய விஷயங்களை இப்போ ப்ராசஸ் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகிவிடும். அப்போ இது ப்ராசஸ் பண்ணலாமா, உறுதியாக நடக்கும். சரி, கோயில் குளங்களுக்கு போக வேண்டியது பெண்டிங் இருக்குது.
இந்த திதி கொடுக்க வேண்டியது வண்டி இருக்குன்னா முதல்ல ப்ராசஸ் பண்ண வேண்டியது இது. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்தில் சனி பயணிக்குது, அது வக்ரம் பெற்றிருக்கு. அப்போ என்ன சொல்லுவோம்னா 8ஆம் இடம் ஒரு துர்ஸ்தானம், அங்கே சனி பயணிக்குது. ஆயுளுக்கு ஒன்றும் பங்கம் இல்லை, ஆனால் கர்ம காரியங்களுக்கு பெண்டிங் இருக்குதா, ஒரு கர்ம தோஷங்கள் இருக்குது, கர்மம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள், இந்த காசிக்கு போக வேண்டிய தோஷங்கள், இது மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் பரிகாரங்கள் செய்யும்போது சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியான காலகட்டம். சரி, இதுக்கப்புறம் மாணவர்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட யோகங்கள் நிறைய சொல்லியிருக்கு. வேறு ஏதாவது கேள்வினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு சில எண்கள், ஒரு சில நிறங்கள், ஒரு சில கலர்கள் யோகத்தை கொடுக்குது, அதை பயன்படுத்திக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு நிறம் பார்ப்போம். ஆரஞ்சு, பச்சை, மஞ்சள், சிவப்பு, இந்த நிறமெல்லாம் யோகத்தை கொடுக்குது. எண்களில் 9, 3, 1, அப்புறம் 5, இதெல்லாம் யோகத்தை கொடுக்குற எண்கள். கிழமையில் என்னென்ன சார் இருக்குது? இதில் வியாழக்கிழமை, ஞாயிறு, புதன், செவ்வாய், இந்த 4 கிழமையும் யோகத்தை கொடுக்குற உங்களுக்கு காத்துட்ருக்குன்னே சொல்லுவோம். சார் எங்களுக்கு ஏதாவது பரிகாரம், பொது பரிகாரமே தேவையா? இது ஜாதக அடிப்படையில் தான் இது தேவைப்படுது. சந்திரன்கிற மாறக்கூடிய கிரகம், அப்போ கால சூழ்நிலைக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஜாதக அடிப்படையில், தசாபுத்தி அடிப்படையில் தான் பரிகாரம் தேவையே தவிர இந்த மாதத்தில் அதிக பரிகாரங்கள் கிடையாது. சரி, இதை தவிர யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா வீடியோவுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு முக்கியமாக அப்பாயின்மெண்ட் முறையில் புக் செய்து தரப்படும். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வீடியோக்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் உறுதியாக அது சார்ந்த தகவலும் கொடுத்துட்டு வரேன். மிக்க நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.